வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டிங். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சைனால ஒரு சிட்டிலையுமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஏரியாஸ் வந்து இருக்கும்ல. அதுல செங்டூல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜின்லி ஸ்ட்ரீட் அப்படின்றது ஒரு மஸ்ட் வாட்ச் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எக்கச்சக்கமான கடை, அவங்களோட கலாச்சாரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே இருக்கும். என்ட்ரன்ஸ்ல இவ்வளோ பெரிய டோர் வந்து இருக்கு. பழைய காலத்து இந்த அரண்மனை டோர் மாதிரிலாம் அது பெருசா வந்து இருக்கு டோர். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த ஜின்லி ஸ்ட்ரீட்டுக்கான அந்த என்ட்ரன்ஸ். எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆனனால எல்லாரும் டூருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பயங்கர கூட்டமா இருக்கு. அப்படியே போய் என்ன இருக்கு, எப்படி இருக்கு, கடைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல இந்த ஒப்பேரா அப்படிம்பாங்க, செங்டுக்கே ஃபேமஸ் ஆனது. ஸோ அதுக்கான மேக்கப் வந்து 198 ஆரம்பிக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ நம்ம முடிஞ்சால் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை பாருங்க, ஃபுல்லாகவே அந்த சைனீஸ் வைப் பயங்கரமாக இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே போகலாம் வாங்க. ஃபுல்லாக கடைகள் தான். இது ஃபுல்லாகவே வந்து நிறைய கேண்டீஸ், அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே. ஸோ ஒப்பேரா அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த ஒப்பேராக்கான பொம்மை தான் இது. அந்த பொம்மையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறது, அதை நான் காட்டுறேன். ஸோ இதான் அந்த ஒப்பேரா பொம்மை. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு டக்குன்னு ஃபேஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் அதுக்கான ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த பொம்மையிலே ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். இப்படி நம்ம அமுக்கி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதை வந்து ஒரு ஆள் பண்ணுவாங்க. அது நிமிஷத்தில் கண்ணுமிக்கிற நேரத்தில் அப்படியே பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கும் நம்ம முடிஞ்சா ஒரு வாட்டி வந்து நம்ம போகலாம். அதுக்கு புக் பண்ணிட்டு போகணும். ஒரு வாட்டி கண்டிப்பாக அதையும் வீடியோ போடலாம். ஒரு உள்ள என்ட்ரு ஆன உடனே ஹலோ நீஹா. ஸோ ஒரு ரிக்ஷா மேன் உட்காந்துருக்காரு ரிக்ஷாவோட. ஸோ பிக்சர் எடுக்கணும் அப்படின்னா 10 ஆரம்பி, இதில் ஒரு சவாரி போகணும் அப்படின்னா வந்து 40 ஆரம்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் ரிக்ஷா டைப்பு இங்கேயும் இருக்குப்பா. அப்படியே பச்சை குழந்தையெல்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்துருக்காங்க. எல்லாம் அரை தூக்கத்தில் உட்காந்துருக்கு. ஸோ அடுத்து இது என்ன பொம்மை, இது வித்தியாசமா இருக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாலே இப்படிதான்ப்பா, எனத்தையாவது பார்த்து என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஒரு குட்டி கடை. அப்படியே அப்பா விசில் ஊதுதே இந்த அம்மா. ஹலோ விசிலாங்க. அப்பா காதை கிழிக்குது. ஓ அப்படியே இழுத்து விட்டா சவுண்ட் டிஃப்ரெண்டா மாறும் போல. ஏங்க இந்த குரங்கு பொம்மை சூப்பர் மேன், சூப்பரா வித்த காட்டுற மேன். ஏங்க இந்த குரங்கு பொம்மை நம்ம குட்டி வயசா இருக்கும் போது இருந்துச்சுல்ல. ஓ இதுவும் நம்ம சின்ன பிள்ளையில இருக்கையில இருந்துச்சு. எத்தனை பேர் இது மாதிரி விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. யா வாவ். இன்னைக்கு ஒண்ணு வாங்காம இந்த கடையில போனி பண்ணாம வரமாட்டல நீ. வாவ். ஓ இப்படி திருவுது போல. ஏய் எல்லாமே நம்ம விளையாண்ட விளையாட்டு தான்ப்பா, கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. இதுல தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னு இப்ப நிக்கிறீங்க? ஓ வாவ், ஹை ஜம்ப்லாம் தாண்டுது. ஹை ஜம்ப் தானங்க அது? என் கடையே வாங்கியிருப்பா நீ. சரி இதுல என்ன வாங்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க விளையாண்டுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் போனோம் அப்படின்னா வந்து டீக்கான ஷாப் இருக்கு. இந்த டீ வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி சாம்பிள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. ஃப்ரை பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக ட்ரை நட்ஸு, அதுக்கான ஷாப் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதெல்லாம் பெயிண்டிங்கான ப்ரஷஸ் இங்கே இருக்குது. ஏன்னா குதிரைவாலில் செஞ்ச ப்ரஷ்ஷா அப்படிதான் இருக்குது. இங்கே வந்து சைனீஸ் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேலிகிராஃப் அப்படியே ஒரு ட்ரா பண்ணுற மாதிரி வரைவாங்க. செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரஷஸ் போல். ஸோ குப்பையெல்லாம் அந்த பக்கம் அள்ளிட்டு இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான கடைகள் அப்படியே வரிசையாக வந்து இருக்குங்க. ஸோ இப்படி தான் இந்த ஸ்ட்ரீட் இருக்கும். நம்ம ஏதாவது வித்தியாசமாக பார்க்குறோம், இல்லை வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பொம்மைகள் தான் எக்கச்சக்கமாக வைக்குது. இந்த பொம்மைகள்லாம் யார் தான் வாங்குவான்னு தெரியல. எல்லாமே இந்த அனிமேஷன் பொம்மைகள் ஃபுல்லாகவே ஃபுட்பால் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. ஏங்க அங்க பாருங்க பின்னாடி, அந்த பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அந்த பக்கமா இருக்கிறது யாருன்னா பின்னாடி இருக்கிறத பார்த்து சொல்லுங்கப்பா கமெண்ட்ல யாருன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சுனா சொல்லுங்க. ஃபுல்லாவே இங்க அனிமே கேரக்டரா வந்து இருக்கு. இங்க அனிமேஸ் வந்து நிறைய பேர் பிடிக்கும். அதனால
இந்த கடை ஒன்று இருந்துருதுப்பா. இந்த சுகர் சிரப்பை வச்சுட்டு இதை அப்படி சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டாங்கன்னா எது வருதோ அதை வந்து நம்ம கொடுப்பாங்க. சுகரில் வந்து பண்ணுறது இதெல்லாம் சுகரில் இருக்குது. இங்கே இருக்க சைனீஸ் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஏரியாவே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைனீஸ் பழைய காலத்து ஏரியாவா ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ரீட் ஆக்கியிருக்காங்க. ஏங்க இந்த பக்கம் வந்து கோல்டு ஷாப்ல இருந்து எல்லாமே இருக்கும்ல, இங்கே சில்வர் ஷாப்ல இருந்து வளையல் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. போய் ஃபேன்சி ஸ்டோர் பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் நம்ம ஊர் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. இங்கே வந்து இயரிங்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். அதுக்கப்புறம் கையில் போகிற பிரேஸ்லெட்ஸ் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இது ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே இது வந்து இந்த திபெத்தியன் கடை மாதிரி இல்லைங்க, அந்த பார்டரில் இருக்கிற கடை மாதிரி. ஸோ அதனால் வந்து மோரலஸ் இந்த இயரிங்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊர் இயரிங்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ அதனால் சும்மா ஜஸ்ட் வச்சு பார்ப்போமா? நிறைய வந்து திபெத்தியன்ஸ் வருவாங்க இங்க. திபெத்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து திபெத்தியன் ஸ்ட்ரீட்டே ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ ஒரு நாள் நம்ம அந்த ஸ்ட்ரீட்டே போய் பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இங்கே அந்த திபெத்தியன் ஐட்டம்ஸாக நிறைய வச்சுருப்பாங்க. இந்த இயரிங்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்லங்க. நிறைய இருக்கே. இது எல்லாமே திபெத்தியன் இயரிங்ஸ் தான். நம்ம ஊர் ஜிமிக்கி, நம்ம ஊர் ஜிமிக்கி, நம்ம ஊர் ஜிமிக்கி என்னதான். இப்போ என் வீட்டுக்கார் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, ஐயோ இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஆல்ரெடி அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு வாங்கிட்டான், இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு இங்க ஏதாவது இயரிங்ஸை வாங்கிட்டு இருக்க போறா, காசு காலியாக போகுது யோசிச்சுட்டு இருப்பாரு. அடியாங்க போன் ஆஃப் ஆகும் உனக்கு. முத்து வச்ச மோதிரம் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு குட்டி ஃபேன்சி ஸ்டோர், அவ்வளோதான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் கடைங்க. நம்ம ஊர்லலாம் வந்து சில்வரும் இருக்கும், கோல்டும் வந்து ஒரே கடைக்குள்ள இருக்கும். சில இதில் சில்வர் கடை இருக்கும். பட் சைனாவை பொறுத்தவரை வந்து கோல்டு கடை தனியாக இருக்கும், சில்வர் கடை தனியாக இருக்கும். ஸோ சில்வரை வச்சு தலைவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. நம்ம ஊர் ஆசாரி மாதிரி பேங்கிள் ஏதோ பண்ண போறாரோ. இது எல்லாமே பேங்கிள். சைனாவில் இருக்க பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். சில்வர் பேங்கிள்ஸ் எல்லாம் பிளெயினாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு டிராயிங் மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். சின்ன பையனாட்டம் இருக்காருல்ல. நம்ம விசாரிக்கணும், இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி இந்த ஆசாரி இவங்க எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். இவங்களும் அதான் சரியா இல்ல. ஐயோ இந்த பக்கம் வாங்கல, எங்க பேங்கெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. அவருக்கு இல்லடா, யாரோ கேட்டிருக்காங்க அதுக்கு பண்றாரு. அந்த இது மாதிரி இதுங்க என்ன அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி, இழுத்துக்கிட்டு மாட்டிக்கிற மாதிரி, அந்த மாதிரி காப்பு. அவ்வளோதான். என்ன டிசைன் வேணுமோ அப்படியே கேட்டு இங்கே எப்படி பண்ணி கொடுத்துருவாங்க போல இந்த ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகளும் இங்கே இருக்கும். ஸோ உள்ளே போய் பேங்கிள்ஸ்லாம் நிறைய இருக்குது, பெண்டன்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இந்த ருத்ராட்ச கொட்டை போடுவாங்களா அதே மாதிரி இங்கேயும் போடுவாங்க. அதுலேயே சில்வர்லேயே இருக்குது இது ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் இந்த ஜெயிட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கல் சொல்லுவாங்க, அதில் எல்லாம் பண்ணியிருக்காது. செயின் இங்கே இருக்குது, நம்ம ஊர் செயின் மாதிரியே தான் இருக்குது. இதில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜின்லி ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த திபெத்தியன் கடைகளுக்கு. ஐயோ சீப்பு பாருங்களேன், சில்வர்லேயே சீப்பு. வா ஆமாம். அப்புறம் டிராகன் சாப்ஸ்டிக்ஸும் சில்வரில். ஸ்பூனு நம்ம ஊர் மாதிரியே தான், குண்டா இதெல்லாம் ஸ்பூனில் சூப்பராக இருக்குல்ல. எல்லா ஐட்டமும் இங்கேயும் டீ செட்டு இது எல்லாமே இங்கேயும் சில்வர்லேயே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாம் பேங்கிள்ஸ். சைனாவில் இப்படி தாங்க இருக்கும் பேங்கிள்ஸ். இங்கெல்லாம் ட்ரெஸ் கடையெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த ட்ரெஸ் கடைக்குள்ளலாம் போய் ட்ரெஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொத்தை பாதி எழுதி வைக்க வேண்டியதான். நம்ம ஊர்ல இந்த ஹிந்தி இது மாதிரி நம்ம ஊர்ல ஹிந்தியில் எழுதுவோம் தெரியுமா. அந்த சில கடைகள்லாம் வந்து அந்த ஹிந்தி ஸ்டைலில் அந்த இது எழுதியிருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி இங்கே இதுவும் திபெத்தியன் கடை தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்க, அந்த பொம்மை போட்டிருக்கு பாருங்க, நம்ம ஊர் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் என்ன ஒன்று, இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொத்தை எழுதி கொடுத்துட்டு வரணும், அவ்வளோ காசு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த மியூசிக்கோடு இருக்கிற மாதிரி டீ குடிக்கிற இடங்கள். ஸோ எங்க டர்க்கி ஐஸ்கிரீம் இங்கேயும் இருக்கு. டர்க்கி ஐஸ்கிரீம் நம்ம ஊரில் இந்த டர்க்கி ஐஸ்கிரீம் ஏமாற்றி கொடுப்பாங்க தெரியுமா, அது இங்கேயும் சைனாலே இருக்கு. ஓ ட்ரை பண்ணலாமாங்க? ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா டர்க்கி ஐஸ்கிரீம்? ஆமா இவரே செஞ்சியாங்கார் தான். போய் நீ ஹாவ் ஈகோ
ஏய் நம்ம ஊர்ல அந்த புரியுதா ஏங்க நம்ம ஊர்லலாம் பாலைஸ் ஒரு கோன்ல வச்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி மட்டமான கோன் தாங்க இருக்கு, நல்ல கோன்லாம் இல்லைங்க. ஆமா அந்த கோன் பாருங்களேன், நம்ம ஊர்ல கொடுப்பாங்க தெரியுமா, அந்த கோன் ஐஸ்குள்ள கோன் தாங்க. டேய் தம்பி, நீ கொஞ்ச நேரம் ஏமாத்தினா ஆள் டென்ஷன் ஆயிரும், சரியான டென்ஷன் பார்ட்டி. ஓ 3 டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ்ங்க. ஓ மை காட். ஏய் கொடுத்துட்டாருடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தோஷா சான்ஷ் 30 எங்க 30 ஆரம்பியாங்க, ஒரு ஸ்கூப்புக்கு 10 ஆரம்பியாங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். 30 ஆரம்பிக்கிறது நம்ம ஊர் காசுக்கு நெருக்கி 350 ரூபாய்க்கிட்ட வரும். நம்ம ஊர்ல அந்த டர்க்கி ஐஸ்கிரீம் இருக்கா, இருந்ததுன்னா அது எவ்வளவு ரேட்டுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏரியா ஃபுல்லாவே வந்து அந்த திபெத்தியன் அந்த ஒரு ஸ்டைல தான் இருக்கும். இங்க ஒரு புத்தா டெம்பிள் ஒன்று பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த திபெத்தியன் ஏரியா அப்படின்றனால இங்க இருக்க கலெக்ஷன் எல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டைல்லையும் கொஞ்சம் வந்து இருக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே ப்ராப்பர் சைனீஸ் ஸ்டைல்ல இருக்காது, கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆகி வந்து இருக்கும். இங்க வந்து வித்தியாசமா ஒரு ஃபுட் ஒன்று இருக்கும், அது கடலை மாவுல செய்யறதா, அது ஏதோ ஒரு மாவுல செய்வாங்க, சோமப்பொடி மாதிரியே இருக்கும், பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். ஸோ வாங்க காட்டுறேன். ஒரு டப்பா வந்து 15 ஆரம்பி. சிக்கன் சம்மி அது மாதிரி ஒரு ஐட்டம்ங்க, சோம்புப்பொடி மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி தான் வந்து மேக் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல. ஆனா சோம்புப்பொடி டேஸ்ட்ல இருக்காது, ஒரு மாதிரி கடலை மாவு அப்படி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ஜூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கடைகள் எக்கச்சக்கமா இருக்கும். இந்த ஆள் பாருங்க, மேக்கப் போட்டு இருக்காரு பாத்தீங்களா, மேக்கப் போட்டுட்டு மீட் விற்கிறாரு, மீட் விற்கிறவர் மேக்கப் போட்டு மீட் விற்கிறாங்க. இங்க வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம சேனல்ல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இங்க இருந்து எடுத்த வீடியோ தான், பக்கத்திலே இருக்கு பாருங்க. இந்த ரோபோ தாத்தாவை பத்தி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஃபுல்லாவே நம்ம அந்த நாட்டு மருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறத பவுச் போட்டு அந்த ஸ்மெல்லிங் ஏஜென்ட்டுக்கு உள்ளது பில்லோ, இது எல்லாமே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் இதாக தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள ஃபில் பண்ணி அந்த ஸ்மெல்லுக்காக வந்து கொடுப்பாங்க சைனீஸ் பீப்புள். இது எல்லாமே கிஃப்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இங்கே தான் வந்து வீடியோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போட்டோம். அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏதோ ஒரு கொட்டை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்து ஏதோ மேக் பண்றாங்க. ஓ இந்த பெண்டன்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த பெண்டன்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இது யாருக்கா தெரிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. இதுக்குள்ள இருந்து தான் இதை வந்து மேக் பண்றாங்க பெண்டன்ட் மாதிரி. ஜெம் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதுக்குள்ள இருந்து தான் எடுப்பாங்க போல. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் வந்து சைனீஸ் சீரீஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, டிராமால மூவிலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி இதுல இருந்து தான் எடுக்கிறது. Yeah, I saw in a video that one auntie they told inside them there is a gem. And that person didn't believe. After she like took out all of it and they showed like which one? This one. And they believed. Okay. So இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷனலா ஐட்டங்கள் எல்லாமே வந்து இங்க வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா அங்க வந்து இருக்கும். இங்க வந்தோம்னா நிறைய வந்து இது கொடுப்பாங்க, அது பேர் என்ன, சாம்பிள் நிறைய கொடுப்பாங்க. ஆக்சுவலா இது ஒரு வகையான ஃபங்கல், இதுவுமே நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். இந்த ஃபங்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி என்னங்க. இது வந்து சைனீஸ் பீப்புள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே ஃப்ளேவர்ஸ் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் நிறைய தெரியாது, ஏஜிங் எல்லாம் வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைய கூட கொடுப்பாங்க. இது சின்ன குழந்தையில இருந்து பெரிய முறையும் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்தி. ஸோ இன்கேஸ் யாராவது இந்த மாதிரி ஃபங்கல் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது பேஷன் ஃப்ரூட் ஃப்ளேவர். வளவலன்னு கொஞ்சம் மூக்கு சளி மாதிரி தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடணும். வாத்து கறிக்கான வாத்து தானேங்க அது, வாத்து கறி உப்பு கண்டம் போடுற கடை வந்து இது. ஸோ அதுக்கு எப்படி இது கொடுக்குறாங்க, சாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க, சாப்பிடுங்க.
சீச்சி Mommy, mommy. என்னப்பா That. இரு வரேன் வாத்துக்கறியாங்க அதுக்கு ஆட் பாருங்க உள்ள வாத்தெல்லாம் அப்படியே வந்து அப்படியே ஊர்ந்துட்டு போற மாதிரி ஆக்சுவலா செஞ்சிருக்காங்க. நீங்க பாருங்க உள்ள எப்படி எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. யாராவது நம்ம ஊர்ல சிக்கன் கடையெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட் ஏதாவது கொடுங்கப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து கடை செட்டப்பே வந்து ஒரு மாதிரி அந்த வாத்து என்ன சொல்றது அந்த பண்ணை ஏரியா இருக்கிற மாதிரியே வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க சாம்பிள் பீஸ் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. ஸோ என்ன பொருள் விற்கிறாங்களோ அதை வந்து அதோட என்னங்க மாதிரியை வந்து பயங்கரமாக பெருசாக வச்சுருப்பாங்க. அவங்க கடை கூப்பிடுறாங்க போல. சரி போவோம், என்ன விற்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. மில்க் கேண்டி ஃபுல்லாக மில்க் பவுடர் வச்சு மேக் பண்ணுறது. ஆனால் காசு தான் ஜாஸ்தி ஏங்க. 1/4 கிலோவே வந்து 65 RMB. பால் பவுடரில் வச்சு உள்ளுக்குள்ள ஃப்ரூட்டு நட்டு இதெல்லாம் போட்டு வந்து செய்வாங்க. ஆனால் அது ஒரு பார் சாப்பிட்டாலே ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக தான் இந்த கடைகள் மேக்கிங் பாருங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி அப்படியே வந்து சர்வ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து இருக்கும். ஓகே போகலாமா? இந்த கடை வந்து புத்தாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் மூவிலலாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, கோல்டுலேயும் சில்வர்லேயும். அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறதுக்கான கடை இது. ஐ மீன் லைக் வாங்குற கடை இந்த மாதிரி. நீங்கள் பாருங்கள் மேலே பாருங்களேன், உள்ளே வந்து பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க. அந்த கடை அப்படியா? நல்ல ஹெவியா. ஐயோ செம்ம ஹெவியா இருக்கு, சரியான ஹெவிங்க. ஒன்று செம்ம ஹெவி. ஆஃபரிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஆஃபர் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாம் எதுலையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒன்று வந்து 1000 RMB. அப்புறம் இது நான் என்ன ஒரு பேருன்னு நினைக்கிறேன். தம்பி இது ஒரு பேராடா? ஐ திங்க் அப்படிதான் நினைக்கிறேன். அது வந்து 1580. ஓய்யோ ஒன்னே 1000 RMB. நம்ம காசு 10,000மா? 10,000 ரூபா. ஓகே. இந்த கடையை பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கான கடை. நம்ம ஊரில் பாவாடை சட்டை போடுவோம்ல அந்த மாதிரி அந்த பாருங்க ஒரு பாவாடை சட்டை இருக்கு பாருங்க. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இருக்கு பாருங்க பாவாடை சட்டை. இது வந்து ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் ஃபுட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் அப்படின்றது ஒரு எத்னிசிட்டி. இங்கே வந்து எத்னிசிட்டி. ஸோ அந்த எத்னிசிட்டிக்கான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது. ஆமாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடைகள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்ற கடை, விசிறி வாங்குற கடை. பேண்டா செங்டுனாலே பேண்டா தானே. ஸோ பேண்டாக்கான கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கடைகளாக தான் அங்கே இருக்க எக்கச்சக்கமாக இருக்கும். சைனாக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து இந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணி இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டச்சு நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பைசா வந்து கேட்பாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பைசா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைனாக்கு நீங்கள் வர்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்து அவங்கள கூப்பிடுவாங்க. வேற ஒரு ஃபாரினரை பார்த்தோன்னே ஆர்வமாக கூப்பிட்றாங்களாக்குன்னு நினச்சி நம்மளும் கடலில் தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போய் முடிச்சதுக்கப்புறம் வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ நானும் என் பையனும் போய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தனியாக காசு, என் பையனுக்கு தனியாக காசு. ஆனால் ஃபோட்டோ நம்ம 1 நேரம் எடுத்துருப்போம். ஸோ அதனால இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக யாராவது ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னா வந்து போய் ஃபோட்டோலாம் எடுத்துடாதீங்க. மேபி காசா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் போய் எடுங்க. ஸோ இது ஒரு அனுபவத்தில் சொல்கிற ஒரு அட்வைஸ். பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்க டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜாஸ்மின் டீ, ஜாஸ்மின் ஃப்ளேவரா? ஐயோ எனக்கு நான் நீங்களே குடிச்சிருங்க. நம்ம ஊர்ல மல்லிப்பூவை தலையில வைப்போம், இவங்க மல்லிப்பூவே அப்படியே டீ ஆக்கி குடிக்கிறானுங்க. ஜாஸ்மின் இங்க இருக்கு பாருங்க வித்தியாசமா தான் டீ. ஓ லங்ஸுக்கு குட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். டீ நல்லா இருக்கோ இல்லையோ, பொண்ணு அழகா இருக்குங்க. பொண்ணுக்காகவாது டீ வாங்கி குடிக்கலாம். அப்படிதானே வாங்கி குடிச்சிட்டு இருக்க தம்பி. குத்து மதிப்பா சொல்லலாம். அந்த பொண்ணு நல்லா இங்கிலீஷ் பேசுதுங்க. வெந்தயமா? அப்படியா? ஓ வெந்தயம் மாதிரி இல்லைங்க. டேஸ்ட் வந்து வெந்தய டேஸ்ட் தான் வரும். ஓ You can make rice and egg. You can make rice. And then you can drink.
ஓகே. ரைஸ் அந்த பொரியரிசி சொல்லு. வெந்தயம் தப்பா சொல்லிட்டேன். இதான் இதே நீ பிடிச்சி நீ கூட, எனக்கு ஜாஸ்மின்லாம் வேணாம். சரி ஓகே வாங்க அப்படியே போவோம் வாங்க. ஸோ வெயில் தாங்க பயங்கரமாக சுட்டெரிக்குது. இது நைட்டு பார்த்தோம்னாலும் இந்த வியூ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நைட்லேயும் முடிஞ்சால் உங்களுக்கு இந்த வியூவை வந்து நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்கானுங்க பசங்க. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு இந்தியன் ட்ரெஸ் மாதிரியே போட்டிருக்கு. ஹலோ, ரெண்டு பேரும் ஆர்வமாக இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. தண்ணி நல்லா போகுது இல்லை? எங்கேருந்துங்க தண்ணி வருது இந்த பிரிட்ஜில்? இப்போ பாருங்க ஃபோட்டோ ஷூட் பாருங்க. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்மளும் பேசாமல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமா ஒரு வாட்டி வந்து? இந்த ஏரியாவே செம்ம சூப்பராக செம்ம வைப்பாக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைனீஸ் மயம் அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்க, கண்ணு தான் தெரிய மாட்டேங்குது வேற வெயில்ல. ஸோ இந்த பக்கமும் செம்ம சூப்பராக வந்து பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம நைட்டில் போய் பார்க்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். சரி அப்படியே போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போவோம். சாப்பிட்றது தான் எக்கச்சக்கமாக இருக்குது, வயிற்றுல தான் இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஜின்லி ஸ்ட்ரீட்டு நான் சொல்லி நம்ம இங்கே வந்திருக்கோம் தெரியுமா? இந்த ஜின்லி ஸ்ட்ரீட்லேயே இந்த ஒரு ஏரியா வந்து ஒரு ஓப்பனான ஏரியா மாதிரி. இந்த ஏரியாவில் வந்து டேபிள்ஸு சேர் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு டீ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து நிறைய சாங் பாடுறது இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவாங்க. அதில் இந்த ஒப்பேரா இது வந்து பண்ணுறாங்க பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இவர் வருவார். ஸோ பண்ணுறாரு பாருங்கள். அந்த ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது இதுதான். ஸோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இங்கே வந்து இது நடக்கும். ஸோ எல்லாருமே அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா. இப்போ பாருங்க ஃபேஸ்ல கருப்பு கலர்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து மாத்துவார். யாராவது எந்த இடத்துல இருந்து அவர் மாத்துறாருன்னு தெரிஞ்சா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பாருங்க, நான் பேசி அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இதுக்கு பேர் தாங்க சிச்சுவான் ஒப்பேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பேரா கலைகளில் வந்து நிறைய விதமான டிவிஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல இது என்ன அப்படின்னா ஃபேஸ் சேஞ்சிங் ஒப்பேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிச்சுவான் ப்ராவின்ஸ்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அதுவும் எஸ்பெஷலி செங்டுல வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து நிமிஷத்துல வந்து மாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. கண் நிமிக்கிற நேரத்துக்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னே தெரியாது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதில் வந்து சிச்சுவான் ப்ராவின்ஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்கிறாராம். 25 செகண்ட்ஸில் 14 மாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபாரினர்ஸ்க்குன்னு இல்லைங்க, சைனீஸ் பீப்புளுக்கே வந்து இதை பார்க்குறது ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஸோ நிறைய இடங்கள்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் மாதிரியே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை போய் வந்து பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து நாங்கள் போன இடம் வந்து ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றனால, அதுவும் சம்மர் வெக்கேஷன் நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் அந்த இடத்துல வருவாங்க அப்படின்றனால ஸ்பெஷல் ப்ரோக்ராமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ இந்த கலை வந்து கிட்டத்தட்ட 1800 வருஷம் வந்து பழமையான கலை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பட் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் மக்கள் வந்து 70s தான் இதை திருப்பி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்க, ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து சைனீஸ் பீப்புளை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னா அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் த்ரூ பண்ணுறது ரொம்பவே வந்து ஆர்வமாக இருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸுமே வந்து குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி கலைகளை வந்து கற்றுக்கவும் வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் கிட்ஸுமே வந்து இந்த ஒப்பேரா கலையை வந்து கற்றுக்கிறதுல அவ்வளோவே வந்து ஆர்வமாக இருக்காங்க. இவர் தாங்க பண்ணது, அவரோட ஃபேஸே காட்டிட்டாரு. வா, அவ்வளோதான். ஸோ அப்படி வருவார். வந்தாங்க அப்படின்னா வந்து பிக்சர் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்து எடுக்கலாம். அதுக்கு மணின்னு நினைக்கிறேன், தெரியல. எல்லாரும் கை கொடுத்துட்டு இருக்காப்புல. வா, நம்மளும் கை கொடுப்போம், வந்தாருன்னா கை கொடுப்போம். கிளம்பிட்டாரு, அவ்வளோதானா? ஓகே. ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோங்க. அதே மாதிரி மெமரிஸ் பிரிங் பேக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தோம். அடடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் அதை வந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஜின்லி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம், வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.